இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வெரிஃபைட் P&L ஃபர்ஸ்ட் அக்டோபர் ஸ்டேட்மெண்ட் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் பிக் பண்ணியிருக்கிற ஸ்டாக்கு நேஷ்னல் அலுமினியம் கம்பெனி ஸ்டாக்கு. இதனோட ட்ரேட் ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். 25th அன்னைக்கு பை பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் அக்டோபர் வந்து செல் பண்ணியிருக்கேன் ஒரு 243 ஷேர்ஸு. இந்த ஸ்டாக்கை பிக் பண்ணினதுக்கு உண்டான ரீசன், இங்கே இருக்கிற ஸ்விங் லோவை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்விங் ஹை, இது ஸ்விங் லோ, இது ஸ்விங் லோ, இது ஸ்விங் ஹை. ஸோ இங்கே இருக்கிற ஸ்விங் ஹைங்கிறது வந்து 24th ஜூலை அன்னைக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஸ்விங் ஹைக்கு அப்புறம் மார்க்கெட் பிரேக் ஆகி மேலே போவே இல்லை, கீழே தான் வருது. இங்கே ஒரு ஸ்விங் லோ ஃபார்ம் ஆகுது, இந்த இடத்துல ஒரு ஸ்விங் லோ ஃபார்ம் ஆகுது. செகண்ட் டைம் இந்த ஸ்விங் ஹையை பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே மறுபடியும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக வேண்டி இட் இஸ் ஃபாலிங் டவுன். ஸோ நம்ம சூஸ் பண்ணுற இடம் வந்து இந்த இடத்துல ஸ்விங் லோ ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கேருந்து ஒரு ரேலி கொடுத்துருக்கறனால நான் இந்த ஃபார்மேஷன் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸ்டாக் பிரேக் ஆகிடுச்சுன்னு சொன்னால் நான் இந்த ஸ்விங் ஹையில் இந்த இடத்துல வந்து ஆவரேஜ் பண்ணணுங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல ஆவரேஜ் பண்ணிடணும்னு சொன்னால் 2 ஸ்விங் லோ வந்து நம்ம டச் பண்ணின மாதிரி இருக்கும். இதை வந்து சப்போர்ட்டாக எடுத்துக்கும். நெக்ஸ்ட் டைம் இதை பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சுன்னா இந்த இடத்த வந்து அது சப்போர்ட்டாக எடுத்துக்கும். நெக்ஸ்ட் டேஸில் வந்து மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். நான் டே 1 எடுக்கிறேன். இந்த இடத்துல நம்ம வாங்கினதுலேருந்து மார்க்கெட் இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு. திருப்பி வந்து மேலே போக முடியாமல் இட் இஸ் ஃபாலிங் டவுன். நெக்ஸ்ட் டே நான் ரீப்ளே பண்ணுறேன். நெக்ஸ்ட் டே வந்து நல்லா ஃபால் ஆகிடுச்சு. நான் இந்த இடத்துல ஆவரேஜ் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். பட் அந்த ஆர்டர் வந்து எனக்கு ஃபில் ஆகலை. பட் எக்ஸாக்டாக வந்து இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் நெக்ஸ்ட் டே வந்து ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்த நாள் வந்து மார்க்கெட் வந்து பூம் ஒரு 4% கிட்ட மேலே போயிடுச்சு. இதை நான் எடுத்தேன்னா உங்களுக்கு தெரியும், 4.88% வந்து மார்க்கெட் மேலே போயிடுச்சு. நான் நெக்ஸ்ட் டே இந்த டேட்டில் வந்து ஐ பிளேஸ்ட் மை எக்ஸிட். 1st of October வந்து நம்ம இந்த ஸ்டாக் வந்து நான் செல் பண்ணிட்டோம். ஒருவேளை எனக்கு இந்த இடத்துல ஆர்டர் வந்து ஃபில் ஆயிருந்ததுன்னு சொன்னால் நம்ம ஒரு நல்ல மூமெண்ட் எடுத்துப்போம். பட் பேட் லக், எனக்கு அங்கே ஆர்டர் ஃபில் ஆகலை. என்னால் வந்து ஆவரேஜ் பண்ண முடியல. நம்ம அந்த இதை மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் வந்து மிஸ் ஆகும். நிறைய இடத்துல வந்து நம்ம விற்றதுக்கப்புறம் மேலே போகும். இதை மாதிரி நிறைய விஷயங்கள் ட்ரேடிங்கில் நடக்கும். பட் அதெல்லாம் நம்ம யோசிச்சுட்டு ஹேங் ஆகி உட்காந்துருக்கக்கூடாது. அடுத்தடுத்த ட்ரேடுக்கு வந்து நம்ம மூவ் ஆகிடணும். நாளைக்கு வேறு ஒரு ஸ்டாக்கில் உங்களை நான் பார்க்குறேன். இந்த ட்ரேடுக்கு உண்டான சம்மரியை நான் எப்பயுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன். இந்த ட்ரேடோட சார்ஜஸ்ஸு, எம்டிஎஃப் சார்ஜஸ், எல்லா சார்ஜஸும் சேர்த்து நெட்டாக வந்து என்ன ப்ராஃபிட் வந்திருக்குங்கிறது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற சம்மரி பார்த்தா தெரியும். இதுக்கும் மேலே ஒரு ஹோல் இயர் நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த நெட் ப்ராஃபிட்டுக்கு எல்லாம் ஒரு டேக்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது பேஸ்ட் ஆன் யுவர் இன்கம். ஒரு சில பேர் 5 லட்சம் தான் அவங்களோட டோட்டல் இன்கம்மே இருந்ததுன்னா அவங்களுக்கு எந்த விதமான டேக்ஸும் வரப்போகிறதில்ல. பட் அந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுங்கிற டேக்ஸ் வந்து போடுவாங்க, 20%ங்கிற மாதிரி அந்த இடத்துல போயிடும். ஸோ இதெல்லாம் போக ஒரு ட்ரேடர் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்காருன்னு சொன்னால் அதுதான் பெரிய விஷயம். நாளைக்கு உங்களுக்கு இன்னொரு ட்ரேடில் பார்க்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் போஸ்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு அட்ரஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.